வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மாலத்தி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சசியின் கல்யாணத்திற்கு போய்விட்டு வந்தது தவறாக போய்விட்டது. போகாமல் இருந்தால் டாக்டர் விஷயம் இவ்வளவு பெரிதாக ஆகியிருக்காது. முதலில் மாலத்தி வர முடியாதென்றுதான் சொல்லி இருந்தாள். நீ முகூர்த்தத்திற்கு போய்விட்டு வா, நான் முடிந்தால் ரிசப்ஷனுக்கு போகிறேன் என்று அம்மாவிடம் சொன்னாள். அதென்னடி அப்படி சொல்ற? அவள் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்கா. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அவளோட சேர்ந்து படிச்சிருக்க. அவள் நம்ம வீட்டு நல்லது பொல்லாதது எல்லாத்துக்கும் வந்திருக்கா. அவள் கல்யாணத்துக்கு நீ வராமல் போனால் யாரும் எதுவும் சொல்வா என்று அம்மா கோபித்து கொண்டாள். அம்மா, நர்சிங் ஹோமில் காத்தால 10 மணி வரைக்கும் எனக்கு ஓய்ச்சல் ஒழிவே இருக்காது. கிளார்க் வேற 10 நாளாக லீவு. ஏற்கனவே டாக்டர் என்னை 2-3 தரம் கோவிச்சுருக்கார். நீ பண்ணுற பெரிய உத்தியோகத்துக்கு ஸ்நேகிதி கல்யாணத்துக்கு கூடவா போகக்கூடாது? அப்படி என்ன பெருசாக அந்த டாக்டர் கொட்டி கொடுத்துடுறார்? கொட்டி கொடுக்கிறாரோ இல்லையோ, கொடுக்கிற ரூபாயை இவர்தான் ஒழுங்கா முதல் தேதி தரார். இந்த வேலையையும் போக்கடிச்சுக்கணும்னா சொல்லு. நானும் தாராளமாக உன்னோட எல்லாருடைய கல்யாணம் சீமந்தத்துக்கும் வந்துட்டுருக்கேன். அதென்னமோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தையே நேரே வந்து கூப்பிட்டுருக்கா. இதுக்கு நீ போகாதபடி நான் மட்டும் போய் நின்னா நன்னா இருக்காது. வயிற்றுச்ச பட்டுண்டு தான் நீ வரலேன்னு யாரும் சொல்வா. எனக்கு ஒன்றும் யார் மேலேயும் வயிற்றுச்சல் இல்லை. இதை சொல்லும்போது மாலத்திக்கு அழுகை வந்து விட்டது. அழு அழு, உன்னை கட்டிண்டு நானும் ஆயுசெல்லாம் அழறதுக்கு தானே ஜென்மம் எடுத்திருக்கேன். இந்த வாக்குவாதத்தின் விளைவு மாலத்திக்கு வழக்கமாக காலையில் சாப்பிடும் பழைய சோறின் அளவு மிகவும் குறைந்தது. அன்று நர்சிங் ஹோமுக்கு போய் சிறிது நேரத்திற்கெல்லாம் வயிற்றை பசிக்க ஆரம்பித்தது. நர்சிங் ஹோமில் இருந்த 9 படுக்கைகளில் 8 படுத்திருந்த நோயாளிகளில் 5 பேராவது எனக்கு பசியே இல்லை என்றுதான் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் தனியார் நர்சிங் ஹோமில் ஒரு நோயாளியை சேர்த்திருந்தால் அந்த நோயாளியின் குடும்பமே அங்கு வசிக்க ஆரம்பித்துவிடும். காலை 5 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை டிஃபன், காஃபி, சாப்பாடு, பழம், பார்லி கஞ்சி என்று ஒவ்வொரு படுக்கையிடமும் ஒரு விரிவான உணவு சாலை செயல்படும். இவர்கள் அறையும் குறையுமாக சாப்பிட்டு எரிந்திருந்த இட்லியும் போண்டாவும் சட்னியும் நர்சிங் ஹோம் குப்பை தொட்டியில் ஊசி போய் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கும். ஒரு நாளைக்கு 2 முறை அந்த குப்பை தொட்டியை காலி செய்வது. காலி செய்த அரை மணிக்கெல்லாம் அக்கம் பக்கத்து ஹோட்டல் பணியாரங்களும் அவை சுற்றி கொணரப்பட்ட இலைகளும் அந்த தொட்டியில் நிறைந்து வழியும். இன்று காலை குப்பை தொட்டி இன்னும் காலி செய்யப்படவில்லை. அட்டெண்டர் சண்முகம் முன்னறையில் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். டாக்டர் கன்சல்டேஷனுக்கு 8 மணிக்குத்தான் வருவார் என்றாலும் அப்போதே 3-4 நோயாளிகள் காத்திருந்தார்கள். மாலத்தி டாக்டர் அறைக்கு பக்கத்தில் இருந்த டிஸ்பென்சிங் அறைக்கு சென்று எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்தாள். ஒரு கதவை திறந்தால் அந்த நோயாளிகள் காத்திருக்கும் இடத்தில் மேஜை இணைத்த கவுண்டர் போல மாறும். அங்கிருந்த மாலதி சண்முகத்தை கூப்பிட்டாள். சண்முகம் எழுந்து வந்தான். இவங்களுக்கு டோக்கன் கொடுத்தாச்சா? டோக்கன் டப்பா உள்ளதா இருக்கு. மாலதி டோக்கன் டப்பாவை எடுத்து கொடுத்தாள். நர்ஸுங்க மாறிட்டாங்களா என்று கேட்டாள். சுப்புலட்சுமி அம்மா இன்னும் வரல. அவங்க வந்துடுவாங்க. நீ போய் ஸ்வீப்பரை உடனே கூப்பிட்டுட்டு வாங்க. அவ ஹாலையெல்லாம் துடைச்சிட்டு போயாச்சே. குப்பை தொட்டி அப்படியே இருக்கு. டாக்டர் வந்த முதல்ல அதுதான் அவர் கண்ணில் படும். அவளே டாக்டர் வீட்டுக்கு தான் போயிருக்கா. எதுக்கும் ஒரு நிமிஷம் வந்து குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு போக சொல்லுங்க. இருங்க, இங்கே டோக்கன் கொடுத்துட்டு போகிறேன். சண்முகம் காத்திருந்தவர்களிடம் டோக்கன் விநியோகித்து விட்டு வெளியே சென்றான். மாலத்தி டெலிஃபோன் இணைப்பை ஸ்விட்ச் போர்டுக்கு மாற்றினாள். உடனேயே அது கிர்ரென்று ஒலித்தது. மாலத்தி டெலிஃபோனை காதில் வைத்து கொண்டாள். குட் மார்னிங், 434452. டாக்டரா? இல்லை, நர்சிங் ஹோம் கிளார்க் பேசுகிறேன். இன்னும் டாக்டர் வரலை. நீங்கள் யார்? அப்போது டாக்டர் வீட்டுக்கு கனெக்ஷன் கொடு. அவரே 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவார். கனெக்ஷன் கொடுன்னா 10 நிமிஷம்ன்றையே. நான் டாக்டரோட உடனே பேசணும். நீங்கள் யார்? நான் யாருன்னு உங்ககிட்ட என்ன சொல்கிறது? இப்போ கனெக்ஷன் தரையா இல்லையா? மாலத்தி ஒரு வினாடி தயங்கினாள். பிறகு டாக்டர் வீட்டு இணைப்புக்கு கம்பிகளை மாற்றினாள். முந்தின இரவு டாக்டரை வந்து பார்த்திருந்த நோயாளிகளின் கேஸ் ஹிஸ்டரி அட்டைகள் ஒரு மூலையில் கிடந்தன. அவற்றை வரிசையாக பெரிய ரிஜிஸ்டரில் குறித்து வைக்க தொடங்கினாள். 2 நிமிடத்தில் டெலிஃபோன் மீண்டும் கிர் என்றது. இம்முறை அது டாக்டர். எஸ் சார்.
மாலதி, உனக்கு எவ்வளவு தடவை 7:45 8 மணி வரைக்கும் வீட்டுக்கு கால் கொடுக்காதேன்னு சொல்கிறது? சாரி சார். மறுபடியும் இந்த மாதிரி சொல்லாத. ஐ டோன்ட் லைக் இட். எஸ் சார். இந்த ஒரு கால்னால நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வரும்படியாக ஆயிடுத்து. சாரி சார். டாக்டர் பேசி முடித்த உடனேயே மறுபடியும் டெலிஃபோன் கிர் என்றது. மாலதி எதற்கும் காத்திராமல், டாக்டர் இப்போது இங்கில்லை, 8:10க்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் யார் என்று சொன்னால் நான் அவருக்கு தெரிவித்து விடுகிறேன். சுஜனா. மாலதி உதட்டை கடித்து கொண்டாள். சுஜனா டாக்டருக்கு மிகவும் வேண்டியவள். இந்த குரலை எவ்வளவு தடவை கேட்டிருக்கிறாள். ஏன் இன்று புத்தி இப்படி தட்டுகெட்டு போயிருக்கிறது? சசி கல்யாணம்? மாலதி ஒரு நப்பாசையோடு முன்னறையை எட்டி பார்த்தாள். அந்த டாக்டர் அவுட் பேஷண்ட் நோயாளிகளை காலை 8 மணியில் இருந்து 9:30 வரை பார்ப்பார். அதன் பிறகு நர்சிங் ஹோமில் தங்கி இருக்கும் நோயாளிகளை 10:15 வரை பார்த்து வருவார். டாக்டருக்கு கைராசி உண்டு என்ற பெயர். அதே நேரத்தில் ஜலதோஷம் என்று வந்தால் கூட இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, மல மூத்திர பரிசோதனை என்று 30-40 ரூபாய் செலவுக்கு வழி செய்து விடுவார் என்றும் பெயர். இப்படி ஒரு அபிப்பிராயம் உலவ ஆரம்பித்ததில் இருந்து கூட்டம் சிறிது குறைய ஆரம்பித்திருந்தது. ஆனால் நிச்சயமாக சொல்வதற்கில்லை. திடீரென்று சில நாட்களில் கூட்டம் நிரம்பி வழியும். இன்று கூட்டம் அதிகமில்லாது போனால் 1 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு சசி கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்து விடலாம். கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் டாக்டர் தன் அறைக்கு வர 8:15க்கு மேல் ஆகிவிட்டது. நர்சிங் ஹோம் நோயாளிகள் இருவருக்கு பில் தயாரிக்க வேண்டியிருந்தது. இன்னொரு நோயாளிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பிற்பகல் வந்து பார்த்துவிட்டு போக ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இன்னும் 2 தான் கைவசம் இருந்தன. வழக்கமாக விநியோகம் செய்யும் இடத்தில் 1 வாரமாக வேலை நிறுத்தம். அங்கு குறைந்தபட்சம் சம்பளம் 499 இருந்து 599 மாற்ற வேண்டும் என்று ஒரு முக்கிய கோரிக்கை. மாலதி சசி கல்யாணத்தை சிந்தனையில் இருந்து விலக்கிக் கொள்ள முயன்றாள். வயதான ஒரு அம்மாள் மாடியில் இருந்து இறங்கி வந்தாள். மாலத்தியிடம் டாக்டரை பார்க்கணும் என்றாள். உங்கள் ரூமுக்கே இன்னும் 1 மணியில் வந்துடுவார் என்று மாலத்தி சொன்னாள். மாடியில் தண்ணி வரல என்று அந்த அம்மாள் சொன்னாள். நீங்கள் ஸ்டர்ஃப் நர்ஸ் ரூம் பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கோ. அங்கேயும் போய் பார்த்தேன், தண்ணியே வரல. அப்படி வராமல் இருக்காதே, நான் பொய்யா சொல்கிறேன். இதற்குள் டாக்டர் அறை மணி அடித்தது. மாலத்தி 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அறைக்கு சென்றாள். அங்கே ஒரு நோயாளி படுக்கையிலும் வேறு 2 பக்கத்தில் நின்று கொண்டும் இருந்தார்கள். பெட் நம்பர் 8 காலியத்தான் இருக்கு என்று கேட்டார் டாக்டர். ஆமாம் என்று மாலத்தி சொன்னாள். இதற்குள் படுக்கையில் இருந்த நோயாளி கையை அசைத்தார். கூட இருந்தவர்களில் ஒருவர் நோயாளி அருகே சென்றார். உடனே டாக்டரிடம் சொன்னார் அவர். வேற பெட் கொடுங்க டாக்டர். அதான் இப்போ காலியாக இருக்கு என்று மாலத்தி சொன்னாள். அவர் மாலதியை லட்சியம் செய்யாமல் டாக்டரிடம் 8ஆம் நம்பர் வேண்டாம்னு அப்பா சொல்றார் என்று சொன்னார். டாக்டர் முகத்தில் ஒரு சிறு ரேகை தோன்றி மறைந்தது. இன்னைக்கு 2 பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கில்ல என்று அவர் மாலதியை கேட்டார். பில் போட்டுருக்கேன் சார். 2 பேரும் ராகு காலம் கழிச்சு தான் போகிறாங்க. அங்கிருந்த நோயாளியுடன் இருந்தவர், நாங்கள் அப்போவே வரோம் டாக்டர் என்றார். மத்தியானம் 3 மணிக்கு. டூ லேட். பேஷண்ட்டுக்கு இப்போவே ஸ்டாசிஸ் செட்டின் ஆகி இருக்கு. உடனே ஆக்சிஜனில் ஆரம்பித்து மணிக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போடணும். அந்த நோயாளியுடன் வந்திருந்தவர்கள் அரை மனதுடன் தலையை அசைத்தார்கள். மாலத்தி அவளுடைய அறைக்கு வந்தாள். அங்கே அந்த அம்மாள் இன்னும் காத்திருந்தாள். மாலத்தி, இன்னும் தண்ணி வரலையா என்று கேட்டாள். நீதானே என்னை இருன்னு சொல்லிட்டு போன. மாலத்தி சண்முகத்தை கூப்பிட்டாள். மாடியில் தண்ணி வரலையாம். நேத்தே உங்ககிட்ட சொல்லித்தே. பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ண சொன்னனே. அந்த பிளம்பர் இனிமே வர முடியாதுன்னுட்டாரு. அது எப்படி வரமாட்டேன்னு சொல்வாரு? அவர் தானே எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. அவர் பில்லில் இன்னும் 150 ரூபாய் செட்டில் ஆகலையாம். டாக்டர் தானே அடிச்சிட்டாரு. சண்முகம் பேசாது இருந்தான். எதுக்கும் இந்த தடவை வந்து சரி பண்ணிட்டு போக சொல்லு. நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன். இதை முன்னாலேயே செஞ்சுருக்கலாம் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் சண்முகம்? நான் பிளம்பரை நேராகவே டாக்டர்கிட்ட பேசுன்னு தான் சொன்னேன். டாக்டர் முன்னால் சரி சரின்னுட்டு இப்போ வரமாட்டேன்னா நான் என்ன செய்கிறது? அந்த அம்மாள் பொறுமை இழந்து கத்தினாள். நீங்கள் சண்டை எப்போ வேணால் போட்டுக்கங்க. மாடியில் தண்ணி வரலைன்னா யாரையாவது தூக்கிண்டு வரவாவது சொல்லணும். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கராராக வாங்கிக்கிறீங்களே. நீங்கள் மாடிக்கு போங்கம்மா. எப்படியும் அரை மணிக்குள்ளே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் என்ற மாலத்தி சமாதானமாக சொன்னாள். அந்த அம்மாள் அங்கிருந்து நகர்ந்ததும் மாலத்தி டாக்டர் அறைக்கு சென்றாள். அங்கே டாக்டர் இன்னொரு நோயாளியை பரிசோதித்து கொண்டிருந்தார். மாலத்தியை பார்த்து 8ஆம் நம்பர் பெட் ரெடி பண்ணிட்டியா என்று கேட்டார். இதோ பண்ண சொல்கிறேன் சார்.
அதுக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் இன்ஜினியரோட பேசினா தேவலை. அவர் லைனில் இருக்காரா? இல்லை சார், மாடி வாட்டர் டேங்குக்கு தண்ணி ஏற மாட்டேங்குது. உடனே வந்து கவனிக்க மாட்டேன்னு பிளம்பர் சொல்கிறாராம். நீங்கள் இன்ஜினியர்கிட்ட சொன்னால் வர சொல்வார். கன்சல்டிங் நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வரக்கூடாது என்று டாக்டர் ஆங்கிலத்தில் சொன்னார். இது அர்ஜென்ட் சார். 8வது எண் படுக்கையை அமர்த்தி கொள்ள அந்த நோயாளியுடன் வந்தவங்களுக்கு சம்மதமே இல்லை. டிஸ்சார்ஜ் ஆறாங்கன்னு சொன்னீங்களே, அவங்கள இந்த பெட்டுக்கு மாற்றிக்க சொல்லுங்க என்ற மாலத்தியிடம் ஒரு பெரியவர் சொன்னார். நீங்களே சொல்லுங்க, ஒரு 5-6 மணி நேரத்துக்காக அவங்கள எப்படி மாற்றிக்க சொல்ல முடியும்? எப்படியும் சாயங்காலத்துக்குள்ள நான் வேற ரூம் உங்களுக்கு தரேன். 9:15 மணிக்கு டாக்டர் வெளியில் இருந்து வந்து போகும் நோயாளிகளை பார்த்து முடித்துவிட்டு நர்சிங் ஹோமிலேயே தங்கி இருக்கும் நோயாளிகளை பார்த்து வர புறப்பட்டார். இன்னும் 1 மணி நேரத்தில் அன்று வந்து போன நோயாளிகளை பற்றின விவரங்களை அட்டவணையில் பதிவு செய்ய வேண்டும். மாதம் பணம் தரும் வாடிக்கை குடும்பங்களுக்கு தனியாக கணக்கு எழுத வேண்டும். பிற்பகல் ஒரு நோயாளியை வந்து பார்க்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அன்று டிஸ்சார்ஜ் ஆகும் இருவருக்கு பில் தயாரித்து பணம் வாங்க வேண்டும். மாடிக்குழாய் ரிப்பேருக்கு வழி செய்ய வேண்டும். கடைசி விஷயம் தவிர மற்றவற்றை 10 நிமிஷத்தில் மாலத்தி செய்து முடித்து விட்டாள். அரை மைல் தூரத்தில் இன்னும் அரை மணி நேரத்தில் சசியின் கல்யாண முகூர்த்தம் முடிவு பெறும். முகூர்த்தம் என்ற கல்யாண பத்திரிகையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறித்திருந்தாலும் கடைசி நிமிடங்களில் தான் தாலி கட்டுவது நிகழ்கிறது. இப்போது கிளம்பினால் கூட சரியான தருணத்தில் சசி கல்யாணத்துக்கு போய் வந்து விடலாம். சசி சந்தோஷப்படுவாள். அம்மாவுக்கு தன் பேச்சுக்கு பெண் அடங்கி நடப்பது குறித்து திருப்தியாக இருக்கும். மாலத்தி டாக்டரின் அறைக்கு சென்று அங்கு வாஷ் பேசின் மீது சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள். கன்னங்கள் சிறிது ஒட்டி இருந்தன என்பதை தவிர அவள் முகம் அழகான முகம்தான். மாலத்தி அந்த அறையை சுற்றி பார்த்து பெருமூச்சு விட்டாள். ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு நேரடியாக சூரிய ஒளியே படாத இடம். அந்த அறையின் காற்றுக்கு தனி மனம். முதலில் அது பிடிக்காமல் இருந்தது. இப்போது அது ஓர் ஏக்கம் கொள்ள வைக்கிறது. சென்னையில் பல சினிமா கொட்டகைகளில் இந்த ஏர் கண்டிஷன் சாதனம் இருக்கிறது. ஆனால் அங்கு சென்றால் இந்த ஏக்க உணர்வு ஏற்படுவதில்லை. சினிமா கொட்டகைகளுக்கு ஓர் அந்தரங்கமான உணர்வு ஏற்படுத்தும் தன்மை கிடையாது. தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து போவதே காரணம். இந்த அறை அப்படியல்ல. இங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளையும் அவள் தினம் பார்க்கிறாள். அவை இடம் மாறுவது, பழமை அடைவது எல்லாம் அவள் கவனத்தில் நிகழ்கின்றன. இந்த அறையின் உரிமையாளரின் அந்தரங்கங்கள் எல்லாம் அவள் அறிந்தவள். அவளாக தேடி துருவி அறிந்ததல்ல. அந்த நர்சிங் ஹோமின் முன் அறையில் உட்கார்ந்து கொண்டு டெலிஃபோன் ஸ்விட்ச் போர்டை இயக்கி கொண்டு அங்கு வரும் நோயாளிகளுக்கு கட்டணம் கணக்கு பார்த்து எழுதி வருவதனாலேயே எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து விடுகின்றன. மனித உடலை மிகவும் கவர்ச்சியற்ற நிலையிலேயே தினம் தினம் பார்த்து வரும் இந்த டாக்டர் வெகு சீக்கிரமே ஒரு பெரிய நெருக்கடியில் விழப்போகிறார். சுஜனா டாக்டரை கைப்பிடியில் வைத்து கொண்டிருக்கிறாள். டாக்டருக்கும் அதில் சம்மதம்தான். ஆனால் சுஜனா ஒழுங்காக கல்யாணம் செய்து கொண்டு விடு என்கிறாள். ஏற்கனவே இருக்கும் மனைவியையும் பிள்ளை பெண்ணையும் டாக்டர் விட்டுவிட முடியாது. சுஜனாவையும் விட்டுவிட முடியாது. மாலத்தி மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். அவளுடைய உத்தியோகத்திலேயே இந்த காலை இடைவெளிதான் அவளை மனமுடிந்து விழுந்து விடாமல் நிறுத்தி வைக்கிறதோ என்ற ஐயம் உண்டு. எல்லா பத்திரிகைகளும் அசட்டு பிசட்டென்று பெண்களை பற்றி சிரிப்பு துணுக்குகள் வெளியிடுகின்றன. 24 மணி நேரமும் பெண்கள் கண்ணாடி முன் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. எந்த பெண்ணை பார்த்து இந்த முட்டாள்கள் இப்படி துணுக்கு எழுதுகிறார்கள்? எவ்வளவு பெண்களுக்கு கண்ணாடியை ஒழுங்காக பார்க்கும் வாய்ப்பே கிடையாது என்று இவர்களுக்கு தெரியுமா? மாலத்தி வீட்டில் கூட ஒரு ஓட்டை கண்ணாடிதான். அதில் தெரியும் பிம்பம் எல்லாமே அரைகுறைதான். அப்புறம் எவ்வளவு பேருக்கு கண்ணாடியில் தெரியும் தங்கள் பிம்பங்களை கண்டாலே பற்றி கொண்டு வரும் என்று இந்த மடையர்களுக்கு தெரியுமா? சுஜனாவுக்கு வேண்டுமானால் கண்ணாடி பிடிக்கலாம். அவள் காலில் விழுந்து கிடக்கும் டாக்டரை போல எல்லா பெண்கள் காலிலும் யாராவது காத்து கிடக்கிறார்களா என்ன? லட்சக்கணக்கான பேரை யாரும் திரும்பி பார்ப்பது கூட கிடையாது. பெண் என்று மட்டுமில்லை, ஒரு மனம் உள்ள உயிருள்ள பிராணியாக கூட மதிப்பதில்லை. தோ தன்னை போல. மாலத்தி தன் கையை மேஜை மீது ஓங்கி அடித்து கொண்டு தன் சிந்தனை ஓட்டத்தை மாற்றிக்கொண்டாள். தன்னை பற்றி தானே நினைத்து நினைத்து மாய்ந்து போக வேண்டும் என்றால் நாளெல்லாம் போதாது. தன்னை இன்னும் வருத்தி கொள்ளலாமே தவிர வேறு எந்த பயனும் கிடையாது. டாக்டர் செய்ய தவறியதை மாலத்தி செய்தாள். இன்ஜினியருக்கு டெலிஃபோன் செய்தாள்.
நர்சிங் ஹோம் மாடியில் இனி பிரளயமாக தண்ணீர் வரும். அதை கட்டுக்கடங்க வைக்க ஆளிலை கிருஷ்ணன் தேவைப்படும். சுஜனா வந்தாள். மாலதியை பார்த்து, டாக்டர் எங்கே என்று கேட்டாள். ரவுண்ட்ஸுக்கு போயிருக்கார். எங்க வெளியிலையா? இல்லை, நர்சிங் ஹோம்லேயே தான். ரூமில் யாரும் இல்லையே. இப்படி சொல்லியவாறே சுஜனா டாக்டர் அறைக்குள் நுழைந்தாள். உடனே மாலத்தியை கிர் என்று ஒரு ஒலி கிளப்பிற்று. மாலத்தி டாக்டர் அறைக்கு சென்றாள். சுஜனா டாக்டர் மேஜை அருகே உட்கார்ந்திருந்தாள். ஒன்றும் இல்லை, 2 நாள் முன்னால் ஒரு கீ செயினை எங்கேயோ தவற விட்டுட்டேன். இங்கே கிடந்ததா? ஒன்று நான் எடுத்து வச்சேன். அது உங்களோடது தானா? தேங்க்யூ. மாலத்தி திரும்பி போக இருந்தபோது சுஜனா மீண்டும் பேசினாள். இங்கே இன்னொரு வயசானவர் இருந்தாரு. எங்கே இப்பெல்லாம் அவரை காணோம்? யாரை சொல்கிறேள்? உசரமா கருப்பா, மூஞ்சியில் கூட சில இடங்களில் திட்டா. அவர் வேலையை விட்டுட்டார். அதுக்கு பிறகு இன்னொரு கிளார்க் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கு. அவர் 10 நாளாக லீவு. உங்களுக்கெல்லாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போனஸ் உண்டு இல்லையா? சுஜனா ஒரு சிறு தொழிற்கூடத்தில் பங்குதாரர். மாலத்தி பதில் பேசாமல் இருந்தாள். சுஜனா மாலத்தியை உற்று பார்த்தாள். அப்புறம் மேஜை மீதிருந்த மருந்து கம்பெனி பிரச்சார தாள் ஒன்றை எடுத்து வெகு சிரத்தையாக படிக்க ஆரம்பித்தாள். டாக்டர் மாடியில் இருந்து சீக்கிரமே வந்து விட்டார். மிஸ் சுஜனா வந்திருக்காங்க என்ற மாலத்தை தெரிவித்தாள். எனக்கு தெரியும் என்று டாக்டர் சொன்னார். அறைக்கு சென்றவர் உடனே சுஜனாவுடன் வெளியே வந்தார். நான் 2 கல்யாணத்துக்கு போகிறேன். மத்தியானம் 3 மணிக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஏதும் தந்துட வேண்டாம் என்றார். சரி சார் என்ற மாலத்தி சொன்னாள். வேற ஒன்றும் இல்லையே? மாலத்தி, எனக்கு 1 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தா நானும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவேன் சார் என்றாள். டாக்டர் ஒரு கணம் யோசித்தார். சுஜனா அருகில் இருந்தது அவருடைய எதிர்மறை உந்துதல்களை மட்டுப்படுத்தியது. சரி, சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு போ. டெலிஃபோன் மட்டும் ஸ்டாஃப் நர்ஸ் சுப்புலட்சுமி ரூமுக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துடு. எஸ் சார். டாக்டரும் சுஜனாவும் கிளம்பி போனவுடன் மாலத்தி மீண்டும் டாக்டரின் அறைக்கு சென்றாள். கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளத்தான். சசி கல்யாணம் அவ்வளவு ஒன்றும் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கவில்லை. ஆஃபீஸ் நாள், ஆஃபீஸ் வேலையும் தொடங்கிவிட்டது. மிகவும் நெருங்கிய மனிதர்கள்தான் கூடியிருந்தார்கள். மணமேடையில் இருந்தே சசி மாலதி வருவதை கவனித்து விட்டாள். ஏன் இவ்வளவு லேட் என்று கேட்பது போல கூட இருந்தது. பெண்கள் குவியல்களின் மத்தியில் மாலதியின் அம்மாவும் இருந்தாள். அம்மாவால் எப்படி இவ்வளவு தங்கு தடையின்றி எந்த கூச்சமும் இல்லாமல் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சதா பேசிக்கொண்டிருக்க முடிகிறது என்ற மாலத்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவுக்கு மாலத்தியின் அம்மாவுக்கு வெளியே பிதுங்கி விழுவது போல கண்கள், காரை சேர்ந்து பெரிதாகி போன பற்கள். அப்பா இருந்த போதே பளிச்சென்ற துணிமணி கிடையாது. இப்போது இன்னும் மோசம். ஆனால் அம்மா இதெல்லாவற்றையும் பற்றி சிறிதும் கூச்சம் கொள்ளாதவளாக இருந்தாள். தன் பெண்ணை வாயால் விளாசி தீர்ப்பது போல எதிரில் இருக்கும் யாரையும் அவளால் வீசி எறிய முடிந்தது. இந்த அகம்பாவம் தன்னிடம் ஏன் இல்லை என்று மாலத்தை கேட்டு கொண்டாள். அழகு, அந்தஸ்து, ஆற்றல் எதுவுமே இதற்கு காரணம் இல்லை. என்னை யார் என்ன செய்துவிட முடியும் என்ற தைரியம் இருந்தால் போதும். இது தைரியம் தானா? இதுவே ஏன் அசட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது? முட்டாள்தனம். எல்லாம் சரியாக முடிந்து வரும் வரையில் துணிச்சல், தைரியம், புத்திசாலித்தனம் தவறாக போய்விட்டால் முட்டாள்தனம். இன்னும் சில நாட்களில் டாக்டர் செய்ய போவதைப் போல. மாலதியை சசியின் தங்கை கையை பிடித்து கல்யாண மண்டபத்தின் சமையற்கூடத்துக்கு அழைத்து சென்றாள். டிஃபன் முடிஞ்சு 1/2 மணி ஆறுது. இங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் என்றாள். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் என்ற மாலத்தி சொன்னாள். இங்கே வரப்போ சாப்பிட்டுட்டு ஏன் வரேள்? இதை கேட்டால் அம்மா கோவிச்சுப்பா. மாலத்தி நாக்கை கடித்து கொண்டாள். சமையற்கூடத்தில் டிஃபன் மட்டும் இல்லை, அடுத்து சாப்பாட்டுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த பல பதார்த்தங்கள் ருசி பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தன. மாலத்தி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சசியின் தங்கை இலையை நிறைத்து விட்டிருந்தாள். நீங்கள் டிஃபன் முடிச்சுட்டு வாங்கோ, இன்னும் 1/2 மணியில் தாலி கட்டிடுவா. அப்புறமா இருந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ரிசப்ஷனுக்கும் இருந்துட்டு நாளைக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு போனாள். அவள் கண் மறைவாக போனவுடன் மாலத்தி இலையை விட்டு எழுந்தாள். பசி இல்லை என்று கூற முடியாது, ஆனால் சாப்பிடவும் பிடிக்கவில்லை. ஏண்டி வரமாட்டேனியே என்ற அம்மா சிறிதும் இங்கிதம் இல்லாமல் உறக்க கேட்டாள். மாலத்தி பெரிதாக புன்னகை பூத்தாள். சசிக்கு கட்டப்படவிருக்கும் திருமாங்கல்யம் பெரியவர்கள் ஆசைக்காக தட்டில் பலரிடம் எடுத்து செல்லப்பட்டது. மாலத்திக்கு அதை ஒரு கணம் கையில் எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவள் சசியை விட 6 மாதம் பெரியவள் என்றாலும் தாலியை தொட்டு ஆசை கூறும் வயதை அடைந்ததாக கூற முடியாது. அசட்டுத்தனமாக அம்மா அதை தொட்டுவிடப் போகிறாளே என்ற மாலத்தி பயந்தாள்.
சபை நடுவில் வந்து உட்கார்ந்திருந்தாலும் அவளுடைய அம்மா சில விஷயங்களில் கட்டுப்பாடாகத்தான் இருந்தாள். கல்யாண மண்டபத்தின் வாசலில் சிறிது சலசலப்பு. யாரோ முக்கியமானவர்கள் வந்திருக்க வேண்டும். மாலத்தையும் ஆர்வத்துடன் வாசலை நோக்கினாள். அவளுக்கு ஒரு முறை மூச்சு தவறியது. வந்தது சுஜனாவும் டாக்டரும். ஏண்டி, உன் டாக்டர் கூட வந்தவளுக்கு கல்யாணம் ஆகலையாமே என்று அம்மா கேட்டாள். அம்மாவுக்கு மாலத்தி பதில் சொல்லவில்லை. அவளுக்கு சிரிப்பும் வருத்தமும் கலந்து வந்தது. கேள்வி கேட்பவர்களுக்கு கல்யாண வயது வந்த பெண் இருக்கிறாள். அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை. அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்ற வருத்தமும் இல்லை. யாரோ அவளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்பட முடியாத நபர் பற்றி வம்பு பேச வந்து விடுகிறாள். இப்படியே அந்த டாக்டர் அவருடைய நர்சிங் ஹோம் எல்லாத்தையும் தன்னுடையதாக்கிக்கிடணும்னு பார்க்கறாளாமே. ஆமா, அவ என்ன ஜாதி? யார் எப்படி போனா உனக்கு என்னம்மா? நாள் முழுக்க இல்லாத அல்லல் பட்டு வந்திருக்க. ராத்திரி கொஞ்ச நாழியாவது நிம்மதியா இருக்க விட மாட்டியா? விடாம என்ன பண்றது? விட்டு விட்டுத்தான் ஒண்ணுக்குமே வழி வகை இல்லாம நீயும் நிக்கிற, என்னையும் நிக்க வச்சுட்ட. வெறுமனே வெறுமனே நிக்க வச்சுட்டேன்னு என்னை குத்தி குதறன் இருக்காத. நீ சொல்லி நான் செய்யாம இருந்தது அந்த சேட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னதுதான். நான் ஏன் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவனோ என்னை எப்படியோ பார்த்தான்னு கூட இல்லை. அங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அப்பா கடன் வாங்கி இருக்கா. 10, 50ன்னு இல்லை, 100, 1000ன்னு வாங்கி இருக்கா. அவ யாரும் திருப்பி கேட்கலைன்னா கூட எனக்கு அவ முன்னால நாள் பூரா இந்த நினைவோட நிக்கிறதுக்கு உடம்பெல்லாம் கூசித்து. அம்மா நிறுத்தி கொண்டு விட்டாள். மாலத்திக்கு சுஜனா விஷயம் அத்துடன் நின்றது பற்றி சிறிது ஆறுதலாயிருந்தது. ஆனால் இந்த ஆறுதல் வெகு நேரம் நீடிக்கவில்லை. அவளுடைய எண்ணங்களிலேயே சுஜனா திரும்ப திரும்ப வர ஆரம்பித்தாள். அம்மா சொன்னதில் நிஜமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சுஜனா படித்து பட்டம் பெற்றவள். அவளே ஒரு கம்பெனியை நிர்வாகம் செய்கிறாள். நர்சிங் ஹோம் நிர்வாகமும் அவளிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதில் வியப்பொன்றும் இருக்க முடியாது. சுஜனா மேல் அதிகாரி என்று மட்டுமல்லாமல் முதலாளியின் மனைவியாகவும் இருக்க நேருமானால் அவளுடன் எப்படிப்பட்ட உறவை மாலத்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? மேல் அதிகாரி அல்லது முதலாளி ஆணாக இருந்து விடுவது எவ்வளவோ விஷயங்களில் சௌகரியமானது. வேலை செய்யும் பெண்களிடம் அவர்கள் எதிர்பார்ப்புகள் வரையறுக்கப்பட்டது. அவர்களிடம் வேலை பார்க்கும் பெண் அவர்கள் மேற்பார்வையிலேயே அவளுடைய அந்தரங்கங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். ஒரு சின்ன விஷயம். இப்போது டாக்டருக்கு மாலத்தியின் அம்மா நடந்து கொள்ளும் விதம் பற்றி தெரிந்து கொள்வதில் அக்கறை இருக்காது. அதை சொன்னாலும் புரியாது. ஆனால் சுஜனாவிடமிருந்து எதையுமே மறைக்க முடியாது. சுஜனா போன்ற ஒரு சூட்சும மூளையுடைய பெண்ணால் மாலத்தியின் ஒரு சைகையில் இருந்து, ஒரு பெருமூச்சில் இருந்து, அன்று காலை அல்லது முந்தைய இரவு அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்க வேண்டும் என்பதை அப்படியே யூகிக்க முடியும். இப்போதே கூட சுஜனாவுக்கு எவ்வளவோ தெரிந்திருக்க வேண்டும். மாலத்தி சமையல் அறைக்கு சென்று ஒரு தட்டில் மூடி வைத்திருந்த தோசை 2ஐயும் தின்று ஒரு சிறு கிண்ணத்தில் நீர்க்க இருந்த மோர் அனைத்தையும் குடித்துவிட்டு அந்த இடம் அனைத்தையும் சுத்தம் செய்தாள். அன்று முழுக்கவே அம்மா சமையல் என்று பெரிதாக செய்யவில்லை. அம்மாவுக்கு கையளவு அரிசியின் மதிப்பு நன்றாக தெரியும். அப்பா உயிரோடு இருந்த போதும் இப்படித்தான் பார்த்து பார்த்து காரியம் செய்ய வேண்டும். ஆனால் அப்பா உயிரோடு இருந்தபோது குடித்தனத்தை நடத்த பணத்தை உரிமையோடு கேட்பதற்கென்று அவர் ஒருவர் இருந்தார். இப்போது எங்கோ வெளியூரில் இருக்கும் 2 பிள்ளைகளும் மாலத்தையும் தான். பிள்ளைகளும் பெரிதாக சம்பாதித்து குவித்து வைக்க முடியாது. மாலத்திக்கு எப்படியெல்லாமோ அலைந்து திண்டாடி கடைசியில் இந்த நர்சிங் ஹோம் வேலைதான் கொஞ்ச நாட்களாக நிலைத்திருக்கிறது. முதல் தேதியன்றே டாக்டர் 150 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து விடுகிறார். இவ்வளவு துர்பலமான நிலைமையில் பால் லிட்டர் 3 ரூபாயும் புளி கிலோ 7 ரூபாயும் விற்கும்போது அம்மா இந்த 100, 200 ரூபாய் வேலை பற்றி அலட்சியமாக இருக்கிறாள். காரணம், இந்த 150 ரூபாய் வந்து இன்றைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. இது அம்மாவுக்கு தெரிகிறது. ஆனால் மாலத்தி மட்டும் அடிக்கொரு தடவை சார் சார் என்று குழைந்து கொண்டு யார் யாருடைய ஏச்சு ஏவல் பேச்சுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு முதல் தேதி அன்றே கையேந்தி எதற்கும் போதாத 150 ரூபாயை சரியாக பெற்று கொண்டு வருகிறாள். அம்மா இதுவரை ஒரு முறை கூட அந்த நர்சிங் ஹோம் பக்கம் வந்தது கிடையாது. அப்படி இருந்தும் அவளால் மாலத்தியின் உத்தியோக சூழ்நிலை பற்றி யூகித்திருக்க முடிந்திருக்கிறது. இல்லாது போனால் அடிக்கொரு தரம் உன் டாக்டர் என்ன கொட்டி கொடுக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருப்பாளா? சசியின் கல்யாணத்தில் கொடுத்திருந்த தேங்காய், வெற்றிலை, பாக்கு பைகளும் கல்யாண பட்சணங்களும் இன்னும் எடுத்து வைக்கப்படாமல் தரையில் கிடந்தது.
இதற்குள் எறும்பு வந்திருக்க வேண்டும். மாலையிலும் மாலத்தியையும் அவள் அம்மாவையும் கட்டாயம் வரும்படிதான் சசி வீட்டில் எல்லோரும் அழைத்திருந்தார்கள். ஆனால் மாலத்தியும் அவள் அம்மாவும் போகவில்லை. ஒரு கல்யாணத்தில் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் போதாது? 5 நிமிடத்தில் அந்த சிறிய சமையலறை குறை கூற முடியாத வண்ணம் ஒழுங்கு பெற்றது. அந்த வீடு நிறைய மனிதர்கள் இருந்த போதும் இரவில் படுக்க போகும்போதும் இப்படித்தான் இருக்கும். சமையல் அறையிலேயே 2-3 பேர் காலை கையை மடக்கி படுத்து கொள்ள வேண்டியிருக்கும். அப்பா செத்தபோது ஒரு இரவு முழுக்க பிணத்தை காக்க வேண்டியிருந்தது. அப்போது துக்கத்தையும் மீறிய சோர்வு அவர்கள் எல்லோரையும் அந்த சமையல் அறையில்தான் மாறி மாறி படுக்க வைத்தது. மாலதி முன்னறைக்கு வந்தாள். அம்மா எங்கோ வெளியே போயிருந்தாள். அநேகமாக பின்கட்டுக்காரர்களிடம் பேசுவதற்கு சென்றிருக்கலாம். அன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? யார் வீட்டுக்காவது டிவியில் ஒளியும் ஒலியும் பார்த்துவிட்டு வர போயிருக்கலாம். அந்த தெருவே ரேடியோவுடன் திருப்தி அடைந்து விட வேண்டிய தெரு. ஒரே ஒரு வீட்டில்தான் டிவி வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய நிலை. அந்த வீட்டில் இந்நேரத்தில் கூட்டம் ஜே ஜே என்றிருக்கும். சரியாக 9 மணிக்கு கலைந்துவிடும். அதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. மாலத்தி அம்மாவுக்கும் தனக்குமாக படுக்கை உதறி போட்டாள். ஆனால் படுத்தால் தூக்கம் வராது. யார் யாரிடமோ அம்மா கடன் வாங்கி வைத்திருந்த பத்திரிகைகளை தொடுவதற்கும் பிடிக்கவில்லை. கதை சொல்கிறேன் என்று எல்லாமே மாற்றி மாற்றி பொய்கள் சொல்லி கொண்டிருந்தன. 10 கதைகளில் 9 கல்யாணத்திற்கு காத்திருக்கும் பெண்கள் பற்றித்தான். ஏதோ அத்தனை பெண்களும் கல்யாணத்திற்காகவே ஏங்கிக் கொண்டு எதிர் வீட்டுக்காரர்களையும் அடுத்த தெருக்காரர்களையும் பார்த்து ஓரக்கண்ணால் சமிக்ஞை செய்து கொண்டு பார்க்குக்கும் பீச்சுக்கும் சினிமாவுக்கும் போய் எவ்வளவு மாதங்களாக இருக்கும்? பார்க்கும் பீச்சும் போனால் மாதம் முடிந்தால் கிடைக்கிற இந்த பிச்சை காசாவது கிடைக்குமா? யாரை எந்த தெம்புடன் எந்த உற்சாகத்துடன் நேருக்கு நேர் பார்க்க முடியும்? ஒரு முறை அப்படி பார்த்த சிந்தனையை ஓட விட்டுவிட்டால் அப்புறம் எவ்வளவு சித்திரவதை! அம்மா டிவிக்குத்தான் போய்விட்டு வந்தாள். ஏண்டி கன்னத்தில் கையை வச்சுண்டு உக்காந்துட்டுருக்க? சாப்பிட்டியா என்று கேட்டாள். ஆச்சு. கதவை போட்டுட்டு நீயும் வந்திருக்கலாமே. இப்போ அந்த வக்கீலாத்தில் அவ்வளவு கூட்டம் வர்றதில்லை. அங்கே 3-4 வீட்டில் டிவி வாங்கிட்டா. இவா இடத்துல கூட்டம் குறைஞ்சுடுத்து. நாளையிலேருந்து வர. படுக்கையை வேணா இப்படி திருப்பி போட. அங்கே தலையை வச்சு படுத்துண்டா தூக்கமே வரமாட்டேங்கிறது. எனக்கு தலையை எப்படி வச்சுண்டு படுத்துண்டாலும் தூக்கம் வர்றதில்லை. உங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறது அவங்கிட்ட வேலையாக இருக்கிறவளுக்கு மருந்து தரமாட்டானோ? தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நின்னா நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவார். அம்மாவுக்கு அந்த நேரத்தில் வாதாடுவதில் அவ்வளவு நாட்டம் இருப்பதாக படவில்லை. ஆனால் வாசல் திண்ணையில் முன்கட்டில் பின்கட்டில் பக்கத்தில் அங்கு குடியிருந்த எல்லோரும் அவர்களுக்குள் வாதாடி கொண்டிருந்தார்கள். நகரின் எல்லா ஒலிகளுடன் இந்த பேச்சும் கலந்து கொண்டு ஒரு ராட்சச மகடி யோசை போல கேட்டது. அம்மாவே படுக்கையை மாற்றி போட்டு கொண்டு படுத்தாள். விளக்கை அணைடி அம்மா என்ற மாலத்தியிடம் சொன்னாள். மாலத்தி உடனே விளக்கை அணைத்தாள். ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டு வாசல் கதவை சரியாக தாளிட்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தன் படுக்கையில் படுத்தாள். ஏண்டி அந்த சுஜனா என்ன ஜாதி என்று அம்மா கேட்டாள். மாலத்தி உடனே எழுந்து விளக்கை போட்டு ஜன்னல் அருகே உட்கார்ந்து வெளியே பார்த்தாள். ஒரு காரியமாத்தான் கேட்குறேன். அவன் ஜாதியை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்ச என்ன காரியமாகணும்? உங்கள் அப்பாவுக்கு ஒன்று விட்ட அத்தை ஒருத்தி சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ இருந்தா. எனக்கு தோன்றது அவ பொண்ணோன்னு. சுஜனாவுக்கு 30 வயசு கூட இருக்காது. ஏன் இருக்கலாமே. எங்கள் அம்மாவுக்கு 2வது பிரசவம் நடந்தப்போ எனக்கு கடைசி மாமா பிறந்தான். எங்கள் அம்மாவுக்கும் அவனுக்கும் 25 வயசு வித்தியாசம். என்னை என்ன பண்ண சொல்கிற? அவன் ஜாதகம் வாங்கிட்டு வர சொல்கிறியா? அப்படி ஜன்னல் கிட்ட உட்காந்துண்டு கத்தாத. விளக்கை வேற போட்டு தொலைச்சிருக்க. சித்த நாழி தான் என்னை வெறுமனே இருக்க விடுமா? இந்த இத்தனூண்டு இடத்துல நான் எங்கே தான் ஓடி ஒளிஞ்சிக்க முடியும்? எனக்கு நாள் முழுக்க வேலை தாம்மா இருக்கு. அதுவும் நச்சு பிச்சுன்னு வேலை. 8 மணி வரைக்கும் ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் உம்மாதிரியே 10-12 அம்மாக்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா நீயும் அதே மாதிரி கேள்வியாக கேட்டுருக்க. நீயும் தானே கல்யாணத்துக்கு வந்திருந்த. அவளை கேட்டிருக்கிறது தானே. என்னை விட உனக்கு தானே அவன் நெருங்கின உறவு. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி படபடுத்துக்கிற? உன் நர்சிங் ஹோமுக்கு அடிக்கடி வராளேன்னு உன்னை கேட்டேன். உங்கள் டாக்டர் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு ஊரே பேசுறது. உன்னை கேட்டால் மட்டும் என் வாயை அடைக்கிற. நான் அடக்கலம்மா. எனக்கு நிஜமாவே தெரியாது. எது தெரியாது? அவள் ஜாதியா இல்லை அவள் டாக்டரோட சுற்றின்னு இருக்கிறதா? யார் யாரோட சுற்றினா உனக்கு என்னம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு நீ அந்த டாக்டரோட சுத்துறேன்னு பேச்சு வரக்கூடாது இல்லையா?
மாலதிக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த அம்மாவின் தலையினுள் தான் எப்படியெல்லாம் புத்தி போகிறது? அம்மா என்று மாலதி உரக்க கத்தினாள். நான் தப்பா சொல்லல. வீட்டுல பெண்டாட்டி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறவன் இப்படி கூச்சம் இல்லாம இன்னொருத்தையே அழைச்சுண்டு கல்யாணத்துக்கெல்லாம் வந்துடுறானே, அவங்கிட்ட வேலை பண்ற பெண்கள் கிட்ட ஒழுங்கா நடந்துப்பானான்னு கேட்க தோணாது? மாலதி உட்கார்ந்திருப்பதையும் அறையில் விளக்கு எரிவதையும் பொருட்படுத்தாமல் மாலத்தியின் அம்மா தூங்கத் தொடங்கினாள். டாக்டரின் மனைவியிடம் இவ்வளவு வேகத்தை மாலதி எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் குழந்தைகளுடன் சாதமாக வேளா வேளைக்கு சமைத்து கொண்டிருப்பவளாக இருந்தவள் ஒரு நாள் காலை டாக்டர் நர்சிங் ஹோமில் தங்கியிருக்கும் நோயாளிகளை பார்த்து வர சென்றிருந்த நேரம் டாக்டரின் அறைக்கு வந்து டாக்டரின் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். சொல்லி வைத்தாற்போல் அவள் வந்து 2 நிமிடங்களுக்குள் சுஜனா அங்கு வந்து சேர்ந்தாள். மாலதி சுஜனாவிடம், டாக்டர் அறையில் டாக்டர் மனைவி இருக்கிறாள் என்று சொல்வதற்குள் அவள் நேரே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஒரு வினாடிக்கு பிறகு அதே வேகத்துடன் வெளியே மாலத்தியிடம், ஏன் உள்ளே யாரோ இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை என்று கோபத்துடன் ஆங்கிலத்தில் கேட்டாள். எனக்கு சொல்வதற்கு சந்தர்ப்பமே தராமல் நீங்கள் நேரே உள்ளே போய்விட்டீர்கள் என்ற மாலதி சொன்னாள். இப்போது டாக்டர் மனைவியும் முன்னறைக்கு வந்து விட்டாள். இவளுக்கு என்ன உடம்பு என்ற மாலத்தியிடம் கேட்டாள். மாலதி சுஜனாவை பார்த்தாள். இவளுக்கு என்ன உடம்புனா பதில் சொல்லாம இவளை பார்க்கறையே என்ற டாக்டரின் மனைவி மீண்டும் உரக்க கேட்டாள். சுஜனா மாலத்தியிடம், டாக்டர் வந்தவுடனே நான் வந்து போனேன்னு சொல்லிடு என்று வெளியே போக திரும்பினாள். டாக்டர் மனைவி சுஜனாவுடன் பேசினாள். எங்கடி போற? டாக்டரை பார்க்க வந்தா பார்த்துட்டு போ, வியாதி முத்திட போறது. மரியாதையோட பேசு என்று சுஜனா அவளிடம் சொன்னாள். இப்போ மரியாதைக்கு என்னடி குறைஞ்சு போச்சு? நாய் நுழையிற மாதிரி வந்தா கூட நான் உன்னை அடிச்சு துரத்தாம இருக்கனே, இது மரியாதை இல்லையா? இன்னும் என்னடி மரியாதை வேணும்? உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா? புருஷனோட இருந்து புள்ளக்குட்டி இருக்கிறவளா இருந்தா உன் வயசுக்கு உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றதுக்கு 100 பேர் இருப்பா. நீ பிரத்தியார் புருஷனை தேடிண்டு அலையிறவதானே? மாலதி, நான் வரேன் என்று சுஜனா சொல்லி வெளியே அடியெடுத்து வைத்தாள். அவகிட்ட என்னடி சொல்லிட்டு போற? அவ வேலைக்கு இருக்கிறவடி. வீட்டுக்குரியவகிட்ட சொல்லிட்டு போறியா? மகராசியா போ, திரும்பி வராத. குங்குமம் தரலேங்கிறியா? நீ மஞ்ச குங்குமம் வாங்கிக்கிறவளா? உன் மூஞ்சியை பார்த்தா தெரியலையே. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ பதில் சொல்ல போற. நானும் மரியாதைக்கு வெறுமனே இருக்க. ஜாக்கிரதை, ரொம்பத்தான் அளவு மீறி வாய விடாத. நீ என்னடி என்கிட்ட சொல்றது? என் வீட்டில் நாய் மாதிரி நுழைஞ்சிட்டு எனக்கு மரியாதை வாய் வார்த்தை கத்துத்தரையா? இது என் வீடு, என் இடம், என் புருஷன்டி. நீ உன் வழியை பார்த்துட்டு போய் சேரு. பார்த்துப்போ, இன்னும் 4 ஆம்பளை மேலே மோதிண்டு நிற்க போற. வாசற்படியை தாண்டி விட்டிருந்த சுஜனா அப்படியே நின்றாள். என்னடி சொன்ன என்று கேட்டாள். உனக்கு காது கேட்காம போயிட்டதா? நல்ல டாக்டரை பார்த்து காமி. சுஜனா விடுவென்று உள்ளே வந்தாள். டாக்டர் மனைவியை பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள். அதுவரை தூரத்திலேயே நின்று தலையிடாமல் இருந்த மாலதி, சண்முகம் இருவரும் பாய்ந்து சென்றார்கள். மாலதி சுஜனா அருகில் சென்றாள். சண்முகம் சுஜனாவுக்கும் டாக்டர் மனைவிக்கும் இடையில் நின்று கொண்டான். டாக்டர் மனைவி பெரிதாக கத்த ஆரம்பித்தாள். பாடுபாவி, சண்டாளி, தெருவில் போற நாயே, என் குலத்துக்கு எடுக்க வந்த பாம்பே, நாசமா போறவளே, உன்னை கட்டையில வைக்க, உன்னை செக்கில கட்டி இழுக்க, தொட்டு தாலி கட்டினவ விரல அசைச்சதில்ல. ஊர் மேயிற மேனா மெனிக்கு கை நீட்டி அடிக்கிறாளே, இந்த அக்கிரமத்தை கண்டிக்கிறவங்க யாரும் இல்லையா? இந்த டேஷ கைய பாம்பு புடுங்க கை நீட்டி அடிக்கிறாளே, என் வீட்டில் என் மனிதர்கள் எதிரிலேயே கொலை செய்ய வராளே. டாக்டருக்கு தகவல் எட்டி ஓடி வந்தார். மனைவியை பார்த்து, உன்னை யார் இங்கு வர சொன்னா என்று கேட்டார். அவள் கண்களை வெடித்து விழுந்து விடுவது போல அவரை பார்த்தாள். யாரை கேட்கிறேள்? நான் இங்கே வர்றதுக்கு கேட்டுட்டு வரணுமா? மாடியில் 4 ஹார்ட் பேஷண்ட்டுக, இப்படி வந்து கூச்சல் போடுறியே, இது நர்சிங் ஹோம்னு நினச்சிப்பாளா, சந்தைன்னு நினச்சிப்பாளா? போ வீட்டுக்கு, நான் வந்து பேசிக்கிறேன். இவ யாரு? எதுக்கு வரா இங்க? என்ன இடம் கொடுத்திருந்தா என்னை கை தொட்டு அடிப்பா? இது என்னது அடிக்கிறது கடிக்கிறதுன்னு? நீ போ வீட்டுக்கு. மாலதி, நீ இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடு. மிஸ் சுஜனா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். மாலதி டாக்டர் மனைவியின் தோள் அருகே கையை கொண்டு போனாள். அவள் சீறிக்கொண்டு உதறினாள். விடுடி கைய, முழுசா 2 வேளை சோத்துக்கு இல்லாம லாட்ரி அடிக்கிறவ எனக்கு சொல்ல வர்றியா? நீ வேலை பண்ண வச்சிருக்கியா, வசியம் பண்ண வந்திருக்கியா? சி, போ அந்தாண்டா. மாலதிக்கு உடல் வெடவெடக்க தொடங்கியது. சுஜனாவை பற்றி எவ்வளவுதான் டாக்டரின் மனைவி சொன்னாள். அப்போதெல்லாம் ஏதோ சினிமா டிராமா பார்க்கிற மாதிரி இருந்தது.
இப்போது அவளையே தூஷணை செய்கிற மாதிரி ஒரு சொல் வந்தவுடன் சூழ்நிலையே மாறிவிட்டது. மாலதி அவளை அறியாமல் சுஜனா பக்கமாக நகர்ந்தாள். டாக்டர் நிலைமை மிகவும் கட்டுக்கடங்காமல் போவதாக உணர்ந்திருக்க வேண்டும். தன் மனைவியை கையை பிடித்து தரதரவென்று வீட்டு பக்கம் இழுத்து போனார். அவள் ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டே இருந்தாள். டாக்டர் வீட்டில் அந்த நேரத்தில் வேறு பெரியவர்கள் யாரும் கிடையாது. டாக்டர் தம்பதியுடன் அவர்களுடைய 2 குழந்தைகள்தான். டாக்டர் அநேகமாக தன் மனைவியை வீட்டில் தள்ளிவிட்டு வெளிக்கதவை தாளிட்டு வந்திருக்க வேண்டும். சுஜனாவும் மிகுந்த கோபத்தில் இருந்தாலும் அவளுக்கு வாயால் கொட்டி கோபத்தை காட்டிக்கொள்ள தெரியவில்லை. டாக்டரின் மனைவியை ஏதோ வேகத்தில் அடித்து விட்டாலும் அதனால் என்ன விளைவு நேருமோ என்கிற ஒரு பட்டணத்து மிடில் கிளாஸ் உணர்வு அவளை செயலற்றவளாக இருக்கக்கூடும் என்று மாலதிக்கு தோன்றியது. பட்டணத்து பெண்கள் ஆண்கள் எல்லோருமே கோழைகள். கற்பனையிலேயே பயந்து பயந்து சாவார்கள். டாக்டரின் மனைவியைப் போல ஒரு சில நிமிடங்களாவது முழு உள் வேகத்தையும் தீவிர தன்மையையும் செயல்படுத்த லேசில் துணிச்சல் வருமா? டாக்டர் கலைந்த தலை உடையுடன் நர்சிங் ஹோமுக்கு திரும்பி வந்தார். மாலதியிடம், இன்று நாளை டாக்டர் வரமாட்டார் என்று எல்லோரிடமும் சொல்லிவிடு என்றார். சுஜனாவை பார்த்து, ஐ எம் வெரி சாரி, இப்படி நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்றார். சுஜனா பதில் சொல்லவில்லை. வா போவோம் என்று டாக்டர் சொன்னார். சுஜனா, எனக்கு இந்த நிமிஷமே ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் என்றாள். டாக்டர், இங்கே வேண்டாமே ப்ளீஸ் என்றார். இதை எதிர்பார்த்து இப்படி நடக்காதபடி நீங்க செய்திருக்கலாம். இல்லை, நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? எனக்கு உங்களை பற்றி மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. சுஜனா மாலதியை பார்த்தாள். இதுவரையில் சுஜனாவிடம் இல்லாத விரோத இழை இப்போது தோன்றியிருப்பதாக மாலதிக்கு தோன்றியது. அடுத்த சில மணி நேரத்துக்கு நர்சிங் ஹோம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக மாலதிக்கு தோன்றியது. சண்முகம் ஒழுங்காக நேரத்துக்கு வந்து டாக்டர் வருவாரா மாட்டாரா என்று கேட்டு வைத்து கொள்ளாமல் டாக்டரை பார்த்து போக வந்த நோயாளிகளுக்கு வரிசை எண் கொடுத்தான். நர்சிங் ஹோமில் தங்கி இருக்கும் ஒரு நோயாளி குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆவதற்கு காத்திருக்கையில் பாத்ரூமில் சறுக்கி விழுந்து நெற்றியில் அடிபட்டு கொண்டார். மூச்சு இழுத்து கொண்டிருக்கும் ஒரு அம்மாளை அங்கு கொண்டு வந்து சேர்க்க அழைத்து வந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு விழுந்தடித்து கொண்டு ஓடினார்கள். ஸ்டாஃப் நர்ஸுகளுக்கு பதில் சொல்லி மாளவில்லை. அன்றும் அடுத்த நாளும் அங்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்பெஷலிஸ்டுகள் அங்கு உரிய நேரத்தில் வந்து நோயாளிகளின் நோய் வரலாறை ஒழுங்காக அறிய முடியாதபடி சங்கடப்பட்டார்கள். எல்லோருக்கும் வியப்பு. ஒரு டாக்டர் இவ்வளவு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வாரா? சுஜனா தனியே போக அவளை கெஞ்சியபடியே டாக்டரும் போக உடனேயே டாக்டர் வீட்டில் இருந்து ஃபோன் வந்து மாலதி டாக்டர் வீட்டு வெளிக்கதவை திறந்துவிட்டு வந்தாள். இப்போது டாக்டர் அங்கு இல்லை என்று நன்குணர்ந்த டாக்டரின் மனைவி இன்னும் ஆக்ரோஷத்துடன் ஆட்டமாடினாள். டாக்டரின் அறைக்கு வந்து டாக்டருடைய மேஜை அலமாரி எல்லாம் தாறுமாறாக திறந்து போட்டு காகிதங்களை மாறி இறைத்தாள். அவள் வெறி சிறிது அடங்கியது போல தோன்றியது. மாலதி அவளிடம் ஒரு சிறு தோல் பையை கொண்டு கொடுத்தாள். இது வெளி ரூமில் என்கிட்ட இருக்கும். நான் இனிமே இங்கே வரதா இல்லை, உங்ககிட்ட கொடுத்துடுறேன். எனக்கு 2 வேளைக்கு சாப்பாடு இருக்கு. டாக்டர் மனைவி மாலதியை ஏறிட்டு பார்த்தாள். எங்கள் அண்ணாவுக்கு ஒரு தந்தி கொடுக்குறியா என்று கேட்டாள். எங்கே இருக்கார் என்று கேட்டாள். ஹவுகாத்தியில், ஃபோன்லேயே கொடுத்துடலாமே, என்னான்னு அவள் யோசித்தாள். டாக்டர் கொலை பண்ணிட்டார்னு கொடுக்கலாமா? மாலதி சிரிக்காமல் சொன்னாள். ரொம்ப ஏதோ மாதிரி இருக்காது. அதோட அவர் அப்படியே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டா? பண்ணட்டுமே, 4 தரம் போலீஸ்காரா இங்கே வந்துட்டு போகட்டுமே. இவர் எனக்கு பண்ணிட்டு இருக்கிற துரோகத்துக்கு போலீஸ்காரரும் வந்து கேட்கட்டும். எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டுக்க மாட்டா. உன் புருஷனை உங்ககிட்ட வச்சுக்கிறது ஊம்பாடு, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிடுவா. டாக்டர் மனைவி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள். நீயும் தான் எனக்கு துரோகம் பண்ணி இருக்க. இவ்வளவு நடந்துட்டுருக்கு, எனக்கு தெரிவிக்கவே இல்லை. இதை பாருங்க மாமி, எனக்கு அது வேலையும் இல்லை, அதை செய்யவும் மாட்டேன். உங்கள் சொந்த வாழ்க்கையில், டாக்டரோட சொந்த வாழ்க்கையில் எனக்கு அக்கறை கிடையாது. தோல் பையை கொடுத்துட்டேன். அதில் உங்கள் புருஷனோட செக் புக் பாஸ்புக் எல்லாம் இருக்குது. நான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு எழுதுகிற கணக்கெல்லாம் நேத்தி வரைக்கும் எழுதி எல்லாம் சரியாக இருக்குது. எனக்கு இந்த மாதம் 22 நாள் சம்பளம் பாக்கி. நான் மறுபடியும் வேலைக்கு வரணும்னா சொல்லி அனுப்ப சொல்லுங்கோ. முடிஞ்சா வரேன். நீங்கள் மண்டையை உடைச்சிக்கிறதுல தலையிட்டுக்க எனக்கு பலம் கிடையாது. மாலதி திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். 10 அடி சென்ற பின்தான் அவளுடைய பேனாவை மறந்துவிட்டு வந்தது நினைவுக்கு வந்தது. போகட்டும், தன்னை பிடித்த பீடை பேனாவுடன் போகட்டும்.
உன்னை விடமாட்டேன் என்ற கையால் எழுதிய ஒரு சிறு சுவரொட்டி பல ராட்சத விளம்பரங்களுக்கு நடுவில் மாலத்தியின் கண்ணுக்கு தெரிந்தது. யாரோ யார் மீதுள்ள அபரிமிதமான காதலால் உன்னை விடமாட்டேன் என்று அந்த சுவர் மூலம் தூது விட்டிருக்கிறார்கள். சுவர் விடு தூது, சுவர் விடும் தூது, சுவர் வீட்டு தூது, சுவர் விட்டும் தூது, சுவர் விட்டு தூது. வெறும் சுவர், வெறும் சுவர். இப்போது மீண்டும் அவள் வெறும் சுவர் ஆகிவிட்டாள். அப்பா வேலைக்கு போன கம்பெனிக்கு போடி என்று அம்மா வருஷக்கணக்காக சொல்லி கொண்டிருக்கிறாள். இம்முறை அம்மா சொன்னதை கேட்டு விடலாம். இன்று சுஜனாவுக்கு டாக்டர் மனைவி மூலம் கிடைத்த வெகுமதிகளை கேட்க அம்மாவுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். உன்னை விடமாட்டேன் என்ற டாக்டர் மனைவி சுஜனாவை பார்த்து சொல்கிறாள். அப்படியே டாக்டரையும் பார்த்தும் சொல்கிறாள். டாக்டரால் மட்டும் அவ்வளவு எளிதில் அவருடைய மனைவியை விட்டுவிட முடியுமா? அவரால் சுஜனாவையும் விட முடியவில்லை. சுஜனாவால் டாக்டரை விட்டுவிட முடியுமோ? முடியும் என்று தோன்றுகிறது. இருக்கிற இந்த கூட்டத்தில் அதிகம் சிக்கல் இல்லாத ஆத்மா சுஜனாதான். அவளுக்கு டாக்டரின் மனைவிக்கு வாய்க்கு வாய் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அடிக்கத்தான் முடிந்தது. இந்த மாதிரி உறவு வைத்து கொண்டால் என்றாவது ஒரு நாள் இப்படி நேரத்தான் செய்யும். பெண்களை நம்ப முடியாது. முயல் குட்டி மாதிரி வீட்டிலேயே சத்தம் போடாமல் அடங்கி கிடந்த டாக்டரின் மனைவி என்ன ரகளை செய்து விட்டாள்? மாலதிக்கு பசித்தது. தெருவில் அந்நேரம் ஏராளமானவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் காரியாலயங்களுக்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முதல் உணவை முடித்து கொண்டு அவர்களுடைய அன்றைய பணியின் முதற் பகுதியை செய்யத் தொடங்க விரைந்து கொண்டிருந்தார்கள். பஸ்கள் நிரம்பி வழிந்து ஒரு பக்கமாக சாய்ந்து மறுபக்கத்தில் நிறைய புகை கிளப்பியபடி ஊர்ந்து கொண்டிருந்தன. டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷாக்கள் விசேஷ சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தன. சைக்கிள் ரிக்ஷாக்காரர்கள் கூட நிறைய பள்ளி சிறுவர்களை ஏற்றி சென்று கொண்டு அதன் மூலம் விசேஷ பிரகாசம் கொண்டவர்களாயிருந்தார்கள். நர்சிங் ஹோம் வேலையில் சேர்ந்த பிறகு இந்த காட்சியெல்லாம் மாலத்திக்கே கிடைக்கக்கூடாததாக இருந்தது. இன்று சுஜனாவின் தயவால் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. டாக்டர் இப்போது சுஜனாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார். அதன் பிறகு மனைவியிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்வார். மறுபடியும் சுஜனா, மறுபடியும் மனைவி. ஒருவேளை என்னிடமும் மன்னிப்பு கேட்க வரக்கூடும். என் மனைவி உன்னை பற்றி அபவாதமாக பேசியதற்கு அவள் சார்பில் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து அருள்வாயாக. போடா, நீ கொடுத்த 150 ரூபாய்க்கு நான் வீட்டில் அம்மாவிடமும் பேச்சு கேட்டுக்கொண்டு வெளியிலும் விபச்சாரி பட்டம் வாங்கி கொண்டு உன்னை மன்னிக்க வேண்டுமாக்கும்? போ போ, அந்த சுஜனா பின்னாலேயே சுற்று. உல்லாசத்திற்கு சுஜனா, வீட்டில் உழைப்பதற்கு மனைவி அவளுடைய மூர்க்கத்தனத்தாலும் முட்டாள்தனத்தாலும் உன்னை அவள் திரும்ப திரும்ப சுஜனாவிடம் விரட்டி கொண்டிருப்பாள். சுஜனா இல்லாவிட்டால் சுஜனா மாதிரி ஒருத்தியிடம் பெண்களே பெண்களுக்கு சத்ருக்கள். நான் எந்த பெண்ணுக்கும் சத்ருவாக கூடாது என்று மாலத்தி வேண்டிக் கொண்டாள். ஆனால் அவளுடைய உறுதி ஒரு சிறு பரிசோதனைக்கு உட்படக்கூட வாய்ப்பில்லை என்று நினைத்த போது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. குமுதம் இதழில் 1981ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.